ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன மார்னிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்பவும் போல் காலையில் எழுந்த உடனே ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் கண்டிப்பாக குடிச்சிருங்க. நான் இப்போ கொஞ்ச நாளாக இது வந்து என்னோடய ரொட்டீன்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அப்போ ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸ் நான் சொன்ன மாதிரி நான் போட்டுப்பேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஆப்பிள் தான் போட்டிருக்கேன். 12 பாதாம், 4 வால்நட் போட்டிருக்கேன். இதுக்கு கூடவே வந்து ஆப்பிள் போட்டு நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி லஞ்ச் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, பூண்டு மிளகு கார குழம்பு தான் வைக்க போகிறேன். அதுக்கு கூடவே வந்து கேரட் பொரியல் செய்ய போகிறேன். இந்த மாதிரி கேரட் பொரியல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா முந்தின நாள் நைட்டே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்லைனா காலையில் ரொம்ப டைம் எடுக்கும். இங்கே வின்டர் ஸ்டார்ட் ஆனோன்னு ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஸோ அதனால் வந்து காரமாக சூடாக சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் வந்து இன்றைக்கி பூண்டு மிளகு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அது என்னமோ தெரியல, இந்த மாதிரி கோல்டாக இருந்தாலோ இல்லை மழை பெஞ்சாலுமே இந்த பஜ்ஜி போண்டா இந்த மாதிரி சூடாக சாப்பிட்ணுன்னு தோணும். உங்களுக்கும் இப்படிலாம் தோணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் நானும் தெரிஞ்சுப்பேன். அதுக்கப்புறமா காலையில் வந்து நான் கோதுமை தோசை தான் செஞ்சுருந்தேன். எல்லாத்தையுமே ஹஸ்பண்ட்காக பேக் பண்ணி ஆஃபீஸ்க்கு அமிச்சாச்சு. நீங்கள் என்ன பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.